கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 13வது வசனம். Proverbs chapter 17 verse 13. நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. தீமை எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒரு விஷயந்தான். அது எல்லார் குடும்பத்திலையும், ஊழியங்களையும், விசுவாச குடும்பத்திலையும், உலகத்து ஜனங்கள்லையும், எல்லார் இடத்துலையுமே தீமையான சில காரியங்கள் இருக்க தான் செய்யும். அதை நாம் சரிப்படுத்துவதற்கு கர்த்தர் நமக்கு சில அவகாசங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நாம் சில விஷயங்களை உடனடியாக ரெக்கவர் ஆகிடுறோம், சில விஷயங்களை ரொம்ப டிலே பண்ணிக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் அழகாக சொல்லிக்கிறார், நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ. நீங்கள் அந்த நன்மை என்ற ஒரு காரியங்களை பார்க்கும்போது நன்மையான எந்தவும் பூர்ணமான எந்த ஒரு ஜோதிகள் பதில் இறங்கி வருகிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் அழகாய் பரிசுத்த மத்திய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லுகிறார். அவர் சொல்கிற அழகான ஒரு வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தம்மை நோக்கி அவர் எப்படி கூப்பிடணுன்றது எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ அவருடைய அன்பை நோக்கி கூப்பிட்றவங்க ஆசீர்வாதங்களை சொந்த கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யறது பார்க்குறாரு. கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்போது கனவுகள் தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா, மீனை கட்டல் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா, அகில் பொல்லாதவர்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லியிருக்கிறார். அப்போ நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. உங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தை நிமித்தமாக யாராவது உதவி செய்கிறாங்கன்னா அந்த உதவிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இவ்வளோ தான் பண்ணாங்களா, அவங்க இன்னும் நல்லா இருந்தாங்கல்ல அப்படின்னு யாராவது உங்களுக்கு சொன்னாங்கன்னா அவங்களுக்கும் ஐயோ நோட் பண்ணிக்கணும். அவங்க வீட்டிலே சேர்க்காதீங்க. உங்களுக்கு ஊழியத்தில் உங்களுக்கு யாராவது உதவி செய்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுடைய நிலைமை நல்லா இருக்குது, ஸ்தோத்திரம். ஆனால் இந்த நிலைமைக்கு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாக காரணமானவங்க உங்களுக்கு எப்படி செஞ்சுருக்கிறாங்க. அப்போது இன்றைக்கி இவ்வளோ தான் உங்களுக்கு பண்ணாங்களா அப்படின்னு சொன்னாங்கன்னா அது தீமை. அவன் வீட்டை விட்டு தீமை நீங்கவே நீங்காது. உங்களுக்கு தவறான ஆலோசனை ஒருத்தர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டோடைய நாமத்திற்கு விரோதமாக உங்களோட கூட இருதயத்தில் பேசும்படியாக உங்கள் செவிகளை சில வார்த்தைகளை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது கர்த்தருடைய வார்த்தை அல்ல, அது பொல்லாங்கன்னு கொடுக்குற ஒரு வார்த்தை, அது சாபமான ஒரு வார்த்தை, அது அக்கிரம் இருந்த ஒரு வார்த்தை, அது பிசாசினுடைய வார்த்தை. நீங்கள் அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆண்டோடைய நாமத்துக்காக நான் உங்களை சொல்லுகிறேன், தேவனுடைய நாமத்திற்காக நீங்கள் உற்சாகமாய் அவருடைய நாமத்திற்கு பயப்படுவர்களாக நீங்கள் இருக்கணும். ஆண்டோடைய அன்பு பிரசனம் உங்களுடைய வாழ்க்கையில் தொட்டு பலப்படுத்தப்படணும். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் மிகுந்த கவனமாக இருக்கணும், ரொம்பவும் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் அழகாக சொல்லுகிற ஒரு வார்த்தையை நினச்சி பாருங்களேன். நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காதான். நீங்கள் ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உன் கால்நடையை சீர்தூக்கி பார், கரெக்டாக வச்சுக்கோங்க, லெவலை கரெக்டாக வச்சுக்கோங்க. உங்களுடைய கைகளை, கால்களை, காதுகளை, இருதயத்தை எல்லாமே சரியாக வச்சுக்கோங்க. ஒரு அவயங்களை கூட இஷ்டப்படி விட்டுடாதீங்க, வசனத்தைப்படி விடுங்க. யாராவது உங்களுக்கு தவறான வார்த்தையை சொல்கிறாங்கன்னா சொன்னவன் ஜாலியாக போயிட்டே இருப்பான். ஆனால் பழி உங்கள் மேலே வந்து சேரும், வேதனைகள் உங்கள் மேலே வந்து சேரும், கஷ்டங்கள் உங்கள் மேலே வந்து சேரும். இன்றைக்கி சபைகளில் குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே போல் எல்லா குடும்பத்திலையும் குழப்பத்தை உண்டு பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. குடும்பத்தில் அப்பா அம்மா 2 பேர் இருக்கிறாங்க, பிள்ளைங்க 4 பேர் இருப்பாங்க. 4 பேரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் இருப்பாங்க. நன்மைக்கு தீமை செய்கிற சில குடும்பங்களை நிறைய நான் பார்த்துருக்கிறேன். பிள்ளைங்க பெரியவங்களாக இருப்பாங்க. சர்ச்சுக்கு போகிற அப்பா அம்மாவை, நீ எதுக்கு சர்ச்சுக்கு போகிற, நீ சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்டுக்கிட்ட, நீ சர்ச்சுக்கு போவாத, நீ சரியில்லை, நீ அந்த சர்ச்சுக்கு போவாத, அவன் சரியில்லை, இவன் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. தீமையை தேவன் அனுமதித்து விடுவார், கஷ்டங்களை தேவன் அனுமதித்து விடுவார். இது நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டோடைய அன்புக்கு விட்டுட்டு உலகத்து பிரகாரமான காரியங்களை இடம் கொடுத்து ஓடிட்டு இருப்பாங்க. நாம் சம்பாதிக்கிற பணம் அது நமக்கு சம்பார்த்தனை தான், ஆசீர்வாதம் அல்ல. ஆனால் நீங்கள் யாருக்குமே தீமை செஞ்சிட வேண்டாம். ஆண்டோடைய பிள்ளைகளாக யாராவது ஒருத்தங்க இருக்கிறாங்க, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல யாரோ ஒருத்தர் சந்திக்கிறீங்க, அவங்க சபையை கொடுத்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. எங்கள் ஊழியக்கார் இப்படி, எங்கள் ஊழியக்கார் அப்படி, சரியில்லை, அவர் அப்படி இருக்கார், இப்படி இருக்காருன்னு சொல்லுவாங்க. அப்படியா, அவர் சரி கிடையாது, உண்மைதான் அப்படி நீங்கள் சொல்லிவிட்டு உங்கள் குடும்பத்தில் தீமையை நீங்கள் வச்சுக்காதீங்க. தேவன் அந்தந்த ஊழியக்காருக்கு என்ன பலன் கொடுக்குறாரோ அந்தந்த ஜனங்களுக்கு உண்டான பலன் வந்து சேரும். அவரை குறித்து தப்பாக பேசுகிற ஜனங்களோடு நீங்கள் உட்காரும்போது உங்கள் வீட்டில் தீமை வந்து சேரும். எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு சில வேலை சில இடத்துல அவங்கவுங்க குடும்பத்தை கொடுத்து பேசிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க.
அப்போது அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை குறித்து பேசும்போது அவங்க அப்படி தான், நான் சரியில்லையா, ஐயோ உங்கள் அப்பா அம்மா சரியில்லையா, உங்கள் அண்ணன் தம்பிங்க சரியில்லையான்னு யாராவது சொன்னாங்கன்னா, ஆமாம் அவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டில் உட்காந்துக்கிட்டு அவங்களோட சேர்ந்துக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையின் ஆசைகளை எழுந்துடாதீங்க. நன்மைக்கு தீமை செய்கிறேன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது என்று கர்த்தர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, போக்கு செல்ல உங்களுக்கு இடமில்லை. கர்த்தர் கண்ணோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறார். கவனமாக இருக்கணும். ஆண்டவருடைய அன்பு பிரசன்னத்தில் உங்களை அர்ப்பணித்து ஓடணும். இஷ்டம் போல் இருக்காதீங்க, தேவனுக்கு இஷ்டமானவராக இருங்க. கர்த்தர் அப்பொழுது உங்களை ஆஸ்வதிப்பார். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை மூலமாக உங்களுடைய பிள்ளைகளை ஆஸ்வதிப்புக்கை ஸ்தோத்திரம். இவ்வளோ காலங்கள் ஓடின ஓட்டத்தில் இனி ஒரு காலங்களில் ஓடுகிற ஓட்டத்துக்கு வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக நன்மைக்கு தீமை செய்யாதபடிக்கு கவனமாக இருந்து ஆசீர்வாதத்தை சுதந்து கொள்ள கிருபை செய்யும். இயேசு நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.